ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர்ஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு கோவிலெல்லாம் தருவாங்கள்ல புளியோதரை, அந்த மாதிரி ஸ்டைலில் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு மசாலா எல்லாமே நம்மளே தான் வதக்கி அரைச்சி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ தான் நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வேர்க்கடலையை சேர்த்துட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஓரளவுக்கு பருப்பெல்லாம் ப்ரௌன் கலரில் ஆனதும் இது கூட ஒரு 6-7 முந்திரி பருப்பும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா விட்டுடலாம். ஓரளவுக்கு வதங்கினதும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன், 1/2 கப் தனியா, ஒரு 5 வரமிளகா சேர்த்து வதக்கிக்கலாம். லைட்டாக தீஞ்சிடக்கூடாது, சிம்மிலே வச்சு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். வறுத்ததும் இதில் கொஞ்சமாக தனியாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க. வெந்தயம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததும் எல்லாத்தையும் வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ புளி குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். அது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதும் ரொம்ப தீஞ்சிடக்கூடாது, சிம்மிலே வச்சு செஞ்சுக்கலாங்க. இதெல்லாம் பொரிஞ்சதும் 3 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, காம்புக்கு இல்லாமல் வரமிளகா சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட குண்டு மிளகா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துக்கலாம். கலந்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். எப்போவுமே உப்பு மட்டும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கம்மியாக இருந்தால் கூட நம்ம தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். அதிகமாக இருந்துட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு வாட்டி கலந்துட்டு இப்போ குழம்பு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க. கொதிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சோல்ல பவுடர், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் அரைச்சி 4 ஸ்பூன் அளவுக்கு வந்தது. நான் 2 அளவு தான் சேர்த்துருக்கேன். நம்ம பவுடரை எண்ணெய் இல்லாமல் வறுத்து அரைச்சி எடுத்து வச்சோன்னா நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். நம்ம தேவைப்படும் போது நம்ம செஞ்சுக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கலந்துட்டு இது கூட ஒரே ஒரு துண்டு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். ரொம்ப இல்லை, கொஞ்சமாக பாருங்கள், நான் அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கலந்துட்டு கேஸு சிம்மிலே வச்சு நல்லா கொதிக்கட்டும். சிம்மிலே இருக்கணும் கேஸு. பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பாடில் சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சோல்ல கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துக்கலாம். ஒரு வாட்டி கலந்துட்டு
இப்போ இதில் புளி குழம்பும் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் கலரும் போது ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் கரண்டிலே கலரிட்டேன். ஸ்பூனில் கலரும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கீழெல்லாம் விடாமல் நல்லா கலக்க முடியும். அவ்வளோதான், சூப்பரான புளியோதரை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.